எவ்வளோ சம்பளம் மாதம் அதை சரி அவ்வளோ பேர் எவ்வளோ வயசு எந்த வேலைக்கு போனேன் இது பையனுக்கு ஏன் அந்த இடத்துல வேலை போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பையனுக்கு ஒரு ஆபத்து இருந்து இருக்கு. நான் சொல்றது புரியுதா? அம்பாலே அதனால தான் அந்த இடத்துல இருந்து நீ வந்துடு அப்படின்ற அளவுக்கு நீ கூப்பிட்ட. ஏன்னா அவ கொடுத்தது தான். சொல்றது புரியுதா? ஆமாம், அதனால தான் பையனை அந்த இடத்துல இருந்து கொண்டுட்டு வந்திருக்கா. உன்னோட நம்பிக்கைன்றது உன் பையனை பாதுகாக்கிறதுக்கு. இது நிதர்சனமான உண்மை. சரியா? மறுபடியும் அந்த இடத்துல கூப்பிடணும்னா வாய் பண்ணுறது கிடையவே கிடையாது. நான் சொல்றது புரியுதா? அந்த இடத்துல பையனுக்கு கிடையாது. சரிம்மா, இன்னும் என்ன ஆயிடுது? இதோட மிக சிறப்பான நல்ல ஒரு இடம்ன்றது அம்பாள் அமைச்சு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு சத்தியவாக்கா சொல்லியிருக்கா. அது 4 மாசத்துக்குள்ள சிறப்பாகவே நடக்குமா. இதனால தான் இந்த வேலைன்றது நம்மளுக்கு இல்லாத போச்சுன்னா அவனே நல்லபடியாக யோசிக்கிறத அம்பாள் பண்ணி கொடுப்பா. அதனால அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். இப்போ 2 நாள் போகிறோம்னா போய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேற இடத்துல முயற்சிகள் பண்ணி அம்பாள் நம்மளுக்கு வழி பண்ணி கொடுப்பா. அந்த வழியில போய் இது பண்ணு, இந்த இடத்துல போய் பாரு, இவனை போய் பாருன்னு சொல்லிட்டு அம்பாள் வழி நடத்தி கொண்டு போவா. சிறப்பாகவும் இருக்கு. சரியா சாமி? அதை பற்றி வருத்தமே பட வேண்டாம். பெரிய ஆபத்து இதோட போயிடுச்சு. நீங்கள் சந்தோஷப்பட வேண்டியதுதான். நல்லா இருக்கு. இந்த படம் சாயந்தரமா ஒரு 6 மணிக்கு மேலே, என்னது சாயந்தரம் 6 மணிக்கு மேலே விலை கொண்டு வாங்கிக்கங்க. இவ்வளோ பெரிய மண் அதில் நெய்யின்றது ஊற்றிட்டு இந்த எலுமிச்சு படம் ஒரு விளக்குல போடணும். அப்படி வச்சுட்டு 1 ரூபா காசு அதுக்குள்ள வச்சுட்டு கீழே வெத்தலை வச்சு அதுக்கு மேலே விளக்கு வச்சு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சு படம் போட்டு 1 ரூபா காசு அதுக்குள்ள கூட செவப்பு திரி இருந்துச்சுன்னா இல்லை வெள்ளை திரி இருந்துச்சுன்னா குங்குமம் நினைச்சு செவப்பு திரியா வச்சு பூஜை ரூம்ல பையனுக்கு கையால 6 மணிக்கு நைட் 11 மணிக்குள்ள எப்பனாலும் அம்பாளை நினைச்சு கலந்து போட்டு விடுங்க. இது என்ன பண்ணா ஒரு மகாலட்சுமி கலக்கத்தை வீட்டுக்கு கொண்டு வரும். பையனுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நல்ல செய்தின்றது கூடிய சீக்கிரம் வரும். சரியா சாமி? பணம் பத்திரம் விலைக்கு எப்பவுமே இருக்கட்டும். எப்பவுமே பொருத்திட்டு வாங்க. அது என்ன பண்ணலாம் நான் சொல்றேன். சரியாப்பா? கை வச்சுருந்தோம் பணம் கடன் வாங்கிட்டு நிறைய இந்த படம் இந்த படம் சொல்லி வந்துட்டு காலையில் இப்படி சுற்றிட்டு கையில் போய் நம்ம சோறு கொண்டு வந்து நீயே காணிக்கு முன்னூறு ரூபாய் வச்சிருவோம். எவ்வளோ வாங்கியிருக்காங்க தம்பி? எவ்வளோங்கய்யா? எத்தனை வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க? கையில வாங்கிருக்கீங்களா? சும்மா கையில? சரி, உங்க பேர் என்ன? என் பேர் எவ்வளவு வயசு? 53. குழந்தைங்க பேர் என்ன சாமி? எப்பா எப்படி அப்படின்னா உன் மனசுல என்ன இருந்துச்சு அப்படின்னாக்கா பணம் இருந்து இது வெளியே கொடுத்தா அப்படின்னா அது இரட்டிப்பு ஆகும். அதுக்கு மேலே வளரும். வளர்ந்தாக்க நம்ம ஏதாவது உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்லிடத்துல தான் நீ வெளியிட்டது கொடுத்துருக்க உண்மை. சரியா? இதுவே நீ கொடுக்குறதும் பார்த்து தான் கொடுத்துருக்க. நீ ஏகோச்சலாம் கொடுக்கல. நான் சொல்றது புரியுதா? பார்த்து தான் கொடுத்துருக்க. சரி, பார்த்து கொடுத்தோமே எல்லாம் பண்ணி எல்லாமே இது பண்ணுமே ஏமா கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அது பாதி பேருன்றது ஏமாத்துறாங்க, பாதி பேருன்றது சூழ்நிலை. நான் சொல்றது புரியுதா? எல்லாத்துக்குமே ஒரு சூழ்நிலைன்றது நிச்சயமா இருக்கு.
பாதி பேருன்றது கண்டிப்பாக ஏமாத்துறான், பாதி பேருன்றது சூழ்நிலை காரணமாக கொடுக்காத இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நேரமானவன்றது கொஞ்சம் ஒரு மகாலட்சுமி கடாட்சம் வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் தடுங்கலாக இருக்கிற மாரி இருக்குது. அதுக்கு எதிர்த்து நடக்கிற மாரி இருக்குது. பல மனக்குழப்பங்கள், உடல் ரீதியாக பிரச்சனை, இது பண்ணலாமா இது செய்யலாமா, ஏன் இது நடந்துச்சு நம்மளுக்கு மட்டும் அப்படின்ற ஒரு கேள்வியும் மனசுக்குள்ள இருக்கிறது உண்மைதான். அதனால கொஞ்சம் காலங்கள் பொறுமையாக அமைதியாக இருங்க. இனி போய் இது கேட்கறதுக்கு இது எனக்கு குடிக்கணும் ஒப்போதம் வந்த கணக்காக சொல்லுவாங்களே அது மாரி உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்குது. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆம்பாள் வாங்கி கொடுப்பா. சரிம்மா, எப்படி அது நடக்கும் அப்படின்னா, ஒன்று அமாவாசை யாகத்தில் கலந்துக்கிட்டு போடுங்க, பேரை சொல்லி போடலாம், தாராளமாக போகலாம். ஏமாத்தினவன் அம்மா பார்த்து பண்ணி கொடுப்பா. இல்லை அப்படின்னா பஞ்சமி யாகத்தில் மஞ்சள் அரிசி அக்ஷதை அம்பாவை நினச்சி அதில் யாகத்தில் போடலாம். இது நீங்கள் போடும் பட்சத்தில் உங்களுக்கு வித்தியாசங்கள் பண ரீதியாக தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்கலாம். சரியா சாமி, மூவ் பண்ணுறது எங்கேயும் போகாது, நிச்சயமாக சேரும். நீ எதிர்பார்க்குற அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சும்மா சொல்லிட்டுலாம் அமைச்சு கொடுக்கூடாது. எதிர்பார்க்குற அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏதோ வரும், வர்றது உபயோகப்படுத்திக்கும். சரியா, இந்த இது பிடிச்சிக்கும். இந்த குழந்தை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இப்படி சுற்றிட்டு அவரோட பேரை சொல்லி, அவங்க குலதெய்வத்தோட பேரை சொல்லி, நம்ம எம்மன்பாறை கம்பால நினச்சி அந்த சூழலுக்கு நீங்கள் கொடுத்த பணன்றது எனக்கு மறுபடியும் சேரணும், அந்த சூழ்நிலை நீ அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். அந்த வர பணத்தில் உங்கள் ஆலயத்துக்கு நான் ஏதாவது பண்ணிட்டு போகணுமான்னு சொன்னால் அம்மாட்ட வேண்டிக்கங்க. அவங்க சொல்லிட்டு சரி கொடுங்க. அமாவாசை பஞ்சமி கலந்துருங்க. சரியா சாமி, ரைட்டு.